வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஓசை இல்லாமல் வரும் எழுத்துக்கள் எவை, அதை எவ்வாறு ஓசை இல்லாமல் உச்சரிப்பது என்பதை பற்றிய தொடர் தாங்க இது. இதை இங்கிலீஷில் சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து என்னென்னா இ. பொதுவாக சைலண்ட் லெட்டர் இ, அந்த இ என்ற எழுத்து எப்போ சைலண்ட்டாக வரும் அப்படிங்கிறது மிக முக்கியங்க. இது தெரியலேன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த வார்த்தைகளை உச்சரிக்க தெரியலேன்னு அர்த்தமாயிடும். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதில் எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும், இ என்ற எழுத்து எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும், ரெண்டு விதி இருக்குங்க. ஒன்று என்னென்னா, இ வார்த்தையின் கடைசியில் வந்தால், ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையோட கடைசி எழுத்து ஈயாக இருந்தால் அந்த ஈக்கு எப்பயுமே என்ன கிடையாது, உச்சரிப்பு கிடையாது. சரி சார், ஈ என்ற எழுத்துக்கு உச்சரிப்பு இல்லைன்னா ஈ போடாமலே எழுத வேண்டியது தானே, ஏன் ஈ போடுறீங்க அந்த கேள்வி வரும். ஏன் சார் ஈ போடாமல் எழுதலாம்ல, ஏன் ஈ போடுறீங்க, என்ன கன்னோட்டேஷன், என்ன மீனிங்கு, ஈ போடுறதுனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி அங்கே வரும், பொதுவாக வரும். ரைட்டா? அதுக்குரிய ஆன்சர் என்னென்னா, ஈ என்ற எழுத்துக்கு முன்னால் உள்ள இரண்டாவது எழுத்து நெடிலாக ஒலிக்கும். நெடிலானா நீட்டி ஒலிக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் உச்சரிக்கும் போது அந்த சிலபிள் ரொம்ப நீளமாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஈயை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டு விதி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அந்த ஈக்கு என்ற எழுத்து லாஸ்ட்டில் வருது இல்லையா, அதுலேருந்து அதுக்கு முந்தின எழுத்துக்கு முந்தின எழுத்து, ரைட்டா, இரண்டாவது எழுத்து முன்னால் உள்ள இரண்டாவது எழுத்து என்ன பண்ணணும், நீட்டித்து ஒலிக்கும், நெடிலாக ஒலிக்கும். அதை குறிக்கிறதுக்காக தான் அந்த ஈயை உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மேப் பண்ணியிருக்கோம், எந்தெந்த எழுத்துக்கு என்ன என்பதை மேப் பண்ணியிருக்கோம். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற உதாரணத்தை மட்டும் பாருங்கள். ஏஜிஇ ஈ இருக்குது இதில் கடைசியில், அந்த ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. இதில் எத்தனை எழுத்து இருக்குது, 3 எழுத்து இருக்குது. ஏஜிஇ, ஈக்கு உச்சரிப்பு இருக்கா, இல்லை. ஏங்கிறது என்னது, உயிரெழுத்து. ஜிங்கிறது மெய் எழுத்து, ஏன்னா தனியாக நிற்குது, ஈக்கு உச்சரிப்பு இல்லாதனால. ரைட்டா? இதில் விதி 1 என்ன, ஈ என்ற எழுத்துக்கு உச்சரிப்பு இல்லை. ரெண்டாவது விதி என்ன, ஈயிலிருந்து முன்னால் உள்ள இரண்டாவது எழுத்தை நீட்டித்து ஒலிக்கணும். ரைட்டா? அந்த ஏங்கிறது எப்படி ஒலிக்கும், ஏ அப்படின்னு ஒலிக்கும். ஏ ஜ் எப்படி வருது, ஏஜ், எஜ் இல்லை ஏஜ். அந்த ஏ என்று நீட்டித்து ஒலிக்கிறதுக்காக அந்த ஈ வந்திருக்கு, அதை டினோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஏஜ்னா வயது. வயதுங்கிற இந்த வார்த்தை, ஏஜுங்கிற வார்த்தை நவுனாகவும் வரும், வெர்பாகவும் வரும். வெர்பாக வரும்பொழுது, இப்போ நவுனாக வரும்போது ஹிஸ் ஏஜ் இஸ் 25, ரைட்டா, ஹீ இஸ் ஏஜ்டு 40 அப்படிங்கும்போது அது வெர்பாவும் வரும். ரைட்டா? த அனிமல் இஸ் ஏஜிங் அப்படின்னா அந்த அனிமலுக்கு வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏஜுங்கிற வார்த்தை வெர்பாவும் வருது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரியும், ஈ கடைசியில் வருதுங்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். இன்னும் சில உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இப்போ அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் CARE, இதில் ஈ என்ற எழுத்துக்கு உச்சரிப்பு கிடையாது. ஈயிலேருந்து அடுத்த ரெண்டாவது எழுத்து என்னது, ஏ. அந்த ஏ எப்படி வரணும், நீட்டித்து ஒலிக்கணும். இ ப்ளஸ் ஏ கே. ஆருக்கு இர், ஏன்னா ஆர் தடித்திருக்கு. அது ஏஇஐஓஇ எழுத்து கிடையாது, அது கான்சனண்ட். கான்சனண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், புள்ளி வைத்த எழுத்து, மெய் எழுத்தாக மட்டும் வரும். அதனால் எப்படி வருது, கேர். கர் இல்லை, கேர், அதை நீட்டித்து ஒலிக்கணும், கேர். அதனால் அது நவுனாக வருது இந்த இடத்துல. பராமரிப்பு அல்லது அக்கறை. பராமரிப்பு அல்லது என்னது, அக்கறை. இதுக்கு என்ன சார் அர்த்தம், கஸ்டோடி அல்லது சேஃப் கார்டு அப்படிங்கிற அர்த்தமும் இந்த அர்த்தத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், கேர் எடுத்துக்கிறதுனா என்ன, அம்மா தான் பெரும்பாலும் பிள்ளைகளை ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவாங்கிறக்கா இந்த படம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வெர்பா வந்தால், கேருங்கிற வார்த்தை வெர்பா வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா பராமரி அல்லது கவனி, லுக் ஆஃப்டர். அதே இது வெர்பாகவும் வரும், அது லுக் ஆஃப்டர் என்ற மீனிங்கில் வரும். கவனி, பராமரி.
who is carrying your children அப்படின்னா கேரிங்னா என்னது லுக் ஆஃப்டர் who is looking after your children. அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். BORE BORE BE உச்சரிப்பு கிடையாது, அதுக்கு முந்தின இரண்டாவது எழுத்து என்னது ஓ என்ற எழுத்து இந்த இடத்துல என்ன பண்ணும் நீடித்து ஒலிக்கும், நெடிலாக ஒலிக்கும். எப்படி வருது இ ப்ளஸ் ஓ போ, இருக்கு வந்து இர் ஏன்னா புள்ளி வைத்த எழுத்து. போர் என்னது போர் என்ற வார்த்தை உச்சரிப்போடு ஒலிக்குது. இது வந்து நவுன். தெரியும் உங்களுக்கு, இந்த நவுனாக வரும் பொழுது இரண்டு விதமான மீனிங் வருது. ஆழ்துளை கிணறுக்கு வந்து என்னது போர்வெல் அப்படின்னு சொல்லுவோம். போர்னாலும் ஆழ்துளை கிணறு தான், ரைட்டா. ரெண்டாவது மீனிங் என்னென்னா துப்பாக்கி சுடுறோம் இல்லையா, அது சுடுறதுடைய அந்த பேரலுடைய ஓட்டை இருக்குது பாருங்கள், அதையும் என்ன சொல்லுவோம் போருன்னு தான் சொல்லுவோம், ரைட்டா. இரண்டு விதமான அர்த்தம் இருக்குது, சரியா. அடுத்து ஒரு அடுத்து இதே இது வந்து வெர்பா வந்தா போர் வெர்பா வந்து என்ன ஆகுதுன்னா துளையிடு அல்லது போட்டியாளரை தள்ளிவிடு, ரெண்டு அர்த்தத்தில் வருது. துளையிடுறது போர் பண்ணு ட்ரில், ரைட்டா. அடுத்து போட்டியாளரை தள்ளிவிடு, இப்போ ஓடிட்டுருக்கோம் போட்டியாளர்னால் இப்போ ஒலிம்பிக்கில் ஓடிட்டுருக்காங்க, அதை ஓடுறவங்கள வந்து தள்ளி விடுறது இப்படி ஓடிட்டுருக்கவனா ஊடால இருக்கணும் தள்ளி விடுறது. இது வந்து ஆக்சிடென்டலாகவோ அல்லது வேணும்னே கூட தள்ளி விடலாம், அந்த தள்ளி விடுறதுக்கு பேர் போர், ரைட்டா. இப்படி ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்குங்க, சரிதா. அடுத்து ஒரு வார்த்தையும் பார்த்துடலாம். இது வந்து டிபேட் DEBATE. இந்த இடத்துல எந்த எழுத்துக்கு உச்சரிப்பு அதிகம் ஏக்கு, டிஇவனா டி தான், BA வந்து பே, இட்டுக்கு இட்டு எப்படி வருது டிபேட், எப்படி வருது டிபேட், அப்படியே பேட்டுன்னு வருது, மிடில் வருது இல்லையா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விவாதி அல்லது ஆர்கியூ. வெர்பா வரும்பொழுது என்னது விவாதித்தல், அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஆர்கியூ அப்படின்னு சொல்லலாம். டிபேட்டுக்கும் ஆர்கியூக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆர்கியூனா பொதுவாக காமன் வேர்டு ஆர்கியூமெண்ட், ஆர்கியூ ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுறது, ரைட்டா. டிபேட்டுங்கிறது குரூப்பை ஆர்கியூ பண்ணுறது, அதனால் ரெண்டையும் ஒரே மீனிங்காக யூஸ் பண்ணலாம், ரைட்டா. விவாதி. இதே இது வெர்பா வரும் நவுனாக வரும் பொழுது விவாதம், அது ஆர்கியூமெண்ட் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது, ரைட்டா. இப்போ புரியும் உங்களுக்கு ஏன் ஈ வந்து ஓசை இல்லாமல் வருது, ஈக்கு முந்தின இரண்டாவது எழுத்து ஏன் நெடிலாக உச்சரிக்கணுங்கிறத உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் பற்றிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் சால்மன் பட்டர் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.